அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஓன் மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பதிவினை பார்க்க போகிறோம். கம்பருடைய அந்த வார்த்தைகள் பிரயோகிக்கக்கூடிய அந்த திறமையை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதாவது கம்பநாட்டாழ்வாராக விளங்கக்கூடிய கம்பர், கம்ப ராமாயணத்தை எழுதிய கம்பர், ராமனுடைய கதையை வரலாறாக எழுதிய அந்த கம்பர், அந்த ராமகாதையை எழுதக்கூடிய கம்பர் பல்வேறு விதமான செய்திகளையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். அப்படி சொல்லிக்கொண்டு போகிற போது ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆக எப்படி அந்த வார்த்தைகளை கையாளுகிறார் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ராமாயணத்துடைய கதாநாயகன் யார்? ராமன். ராமன் யார்? தசரத சக்கரவர்த்தியுடைய பிள்ளை. தசரதனுக்கும் கோசலைக்கும் மகனாக பிறந்தவன் ராமன். அந்த ராமன் 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் 18 புராணங்களையும் 64 கலைகளையும் நன்கு கற்றுக்கொண்டான். அப்படி கற்றுக்கொண்ட காரணத்தினால் அவனை அடுத்த ஆட்சியிலே உட்கார வைப்பதற்கு தயாராக வைக்க வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தி யோசனை செய்து கொண்டிருந்தார். இந்த நேரத்திலே விஸ்வாமித்திர முனிவர் அந்த அவைக்கு வந்தார். இந்த ராமனை கொஞ்சம் அனுப்புனார். சரி என்று இவர் ராமனோடு லக்ஷ்மணையும் சேர்த்து அனுப்பினார் தசரதர். அங்கே தாடகிய சம்மாரத்தை விஸ்வாமித்திரோடு சென்று தாடகை அழித்து தாடகை சம்மாரத்தை முடித்தார். அடுத்து அகலியனுடைய சாபத்தையும் தீர்த்தார். அடுத்து எனக்கு மிகப்பெரிய உதவிகளை நீ செய்திருக்கிறாயே ராமா, ஆகவே நான் உனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டாமா என்று சொல்லி அங்கே ராமனுக்கு ஒரு உதவி செய்வதற்காக செல்கிறார். அதாவது ராமனுக்கும் சீதைக்கும் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். ஆகவே வா மிதிலைக்கு சென்று வரலாம் என்று சொல்லுகிறார். ஆகவே உன்னுடைய கைவண்ணத்தை தாடையனுடைய சம்மாரத்தை பார்த்தேன், உன்னுடைய கால் வண்ணத்தை அந்த அகலையனுடைய சாபத்தை தீர்ப்பதிலே பார்த்தேன். இப்போது மீண்டும் உனக்கு இன்னொரு கைவண்ணத்தை பார்க்கப் போகிறேன், உன்னுடைய கைவண்ணத்தை பார்க்கப் போகிறேன். ஆகவே மிதிலையில் இருக்கிறாள் சீதை. ஜனக மகாராஜனுடைய மகளாக விளங்குகிறாள் சீதை. அந்த சீதையை யாராவது திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் 60,000 பேர் தூக்கி நிறுத்தக்கூடிய பலமுள்ள ஒரு சிவதனுசை வளைக்க வேண்டும். அந்த சிவதனுசை யார் ஒருவன் தானாக ஒரு கையால் எடுத்து வளைக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த செய்தியை மனமுடித்து கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த செய்தியை உனக்கு நீ எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி, ஆகவே நீ அதை நிச்சயமாக முடிப்பாய் என்று சொல்லி, அதே மகாலட்சுமியுடைய அவதாரமாகத்தான் சீதை அங்கே உருவாகி இருக்கிறாள் என்பதையும் சொல்லி, ஆகவே நீ அங்கே வர வேண்டும், அந்த சீதையை அந்த சிவதனுசை வளைக்க வேண்டும், அந்த சீதையை மணக்க வேண்டும்னு சொல்கிறார். அதற்காக அங்கே செல்லுகிறார்கள். அங்கே ஜனக மகாராஜாவை விஸ்வாமித்திர முனிவர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொல்லுகிறார், இந்த சிலையையும் காண்பான் இந்த ராமன்னார். தாடையனுடைய சம்மாரத்தை முடித்தான், அகலையனுடைய சாபத்தை தீர்த்தான், இந்த சிலையும் காண்பான்னார். இந்த சிலை என்றால் அந்த வில்லு. அந்த வில்லுக்கு சிவதனுசு என்று பெயர். அந்த சிவதனுசுவை அந்த வில்லை தூக்கி கொண்டு வருகிறார்கள். 60,000 பேர், 60,000 போர் வீரர்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள். வந்து அந்த இடத்திலே வைக்கிறார்கள். அதாவது அந்த போட்டி மண்டபத்திலே வைக்கிறார்கள். எல்லா நாட்டு அரசர்களும் வந்திருந்தாலும் யாராலும் அதை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. ராமபிரான் உடனே எழுந்தார். உடனே சீதையுடைய கழுத்திலே போடக்கூடிய மாலை எப்படி மிக எளிதாக கவலையின்றி எடுப்பாரோ அதே போல் அந்த சிவதனுசு எடுத்தார். அப்படி காலிலே அழுத்தினார். அடுத்து அடிப்பக்கத்தை காலில் அழுத்தி மேற்பக்கத்தை மேலே நிமிர்த்தி அந்த நாணிலே அம்பை பூட்டி அப்படி விடுவதற்காக முயற்சி செய்கிற போதே இவருடைய வலி தாங்க முடியாமல், இவருடைய கைவலியுடைய தாங்க முடியாமல் அந்த வில்லானது ஒடிந்து விட்டது. எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார்னார்.
யார் கம்பநாட்டாழ்வார். ஆக எடுத்தது தான் கண்டாங்களே தவிர அவர் எடுத்தது கண்டார். அருகத்து எப்படி நானில் அம்பை வச்சு வளைச்சார் ஒடிச்சார்னு தெரில. டக்குன்னு விழுந்து 2 துண்டாக அது விழுந்த அந்த ஒலியைத்தான் கேட்டார்கள்னார். ஆகான்ற அந்த கூட்டமெல்லாம் அவர் கைத்தட்டி அவரை ஆரவாரித்தது. உடனே இங்கே சீதைக்கும் அந்த ராமனுக்கும் திருமணத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணாங்க. யார்? ஜனக மகாராஜாவும் அந்த விஸ்வாமித்திர முனிவரும். உடனே அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த தசரமகா சக்கரவர்த்திக்கு தூதுவர்களை அனுப்பினார்கள். இந்த மாதிரி உன்னுடைய மகன் ராமன் விஸ்வாமித்திரர் செய்தி கொடுத்த கேட்டான், தாடையை சம்மாரம் செய்தான், அகலியனுடைய சாபத்தையும் தீர்த்தான், அந்த சிவதனுஷை வளைத்து விட்டான். ஆகவே சீதையை இங்கே திருமணம் செய்ய இருக்கிறான். ஆகவே உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே எப்போது இந்த மகனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைத்திருந்தவருக்கு திடீரென்று திருமணமே ஏற்பாடை விஸ்வாமித்திர முனிவர் செய்துவிட்டார் என்பதை பார்த்த உடனே அங்கே இருந்து ரதம், கஜம், துரகம், பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகையான சேனைகளோடு அயோத்தியிலிருந்து புறப்பட்டு மிதிலை மாநகருக்கு வந்து கொண்டிருக்கிறார். யாரே? தசரமகா சக்கரவர்த்தி. அப்படி வந்த உடனே அங்கே அவர் எவ்வளோ பெரிய பேரழகர்! யார்? ராமபுரன். அவர் மகாவிஷ்ணுடைய அவதாரம் இல்லையா, பெருமாளுடைய அவதாரம் இல்லையா? ஆனால் அவர் என்ன பண்ணுறார்? எப்படி இருப்பார்? எவ்வளோ அழகாக இருப்பார்னு தெரியாதா? தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகடல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் மகுதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவனை முடியை கண்டார் அப்படின்னு சொன்னார். ஆக அவருடைய ராமனுடைய உருவத்தை முழுசாக யாரும் பார்க்கவே இல்லையா? எந்தெந்த உருவத்தை பார்த்தாங்களோ, எந்தெந்த உடல் உறுப்புகளை பார்த்தாங்களோ அந்தந்த அழகிலேயே மயங்கிட்டாங்க. அதனால் அப்படிப்பட்ட பேரழகனாக விளங்குகிறான் என்ற செய்தி எல்லா இடத்துக்கும் போனதுனால எல்லோரும் சேர்ந்து அந்த கல்யாண மண்டபத்தில் கூடணும்னு நினைக்கிறாங்க. அந்த கல்யாண காட்சியை பார்க்கணும், அந்த ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கணும்னு வர்றாங்க. எல்லாருக்கும் மிதிலை மாநகரத்துக்கு சேர்றாங்க. இங்கே கம்பர் சொல்லுவார், இப்போது அயோத்தியிலேருந்து புறப்பட்டாரே தசரமகா சக்கரவர்த்தியை, அந்த ஊர்வலத்தினுடைய தலைப்பகுதி மிதிலைக்கு வந்து விட்டது. அந்த ஊர்வலத்தினுடைய வால் எங்கே இருக்குதுன்னாக்கா அயோத்தியில் இருக்குதுன்னார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய நிலமான கூட்டங்கள். அங்கெங்கிருந்து வரவங்கள்லாம் வந்துட்டாங்க. 56 தேசத்து ராஜாக்கள், அவங்க இவங்க குறுநில மன்னர்கள், பெருநில மன்னர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே அங்கே சொன்னார், அந்த கூட்டத்துடைய நெரிசலை பார்த்துட்டு எல்லோரும் நெருக்கி வந்துட்டுருக்குறாங்க. அப்படியே ஆண்களும் பெண்களும் ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வரும்போது மேகலை சரிஞ்சு விழுந்து போகுது. அங்கே நகைகளெல்லாம் கூட கீழே அருந்து விழுந்து போகுது. அதை குனிஞ்சி எடுக்கலான்னு பார்த்தாக்கா, குனிஞ்சி எடுத்தோம்னாக்கா அடுத்தவங்க கால் மறிச்சிடுவாங்க நம்ம மேலே, நம்ம உயிரே போயிடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு எல்லோரும் வந்துடுறாங்க. அப்படி எல்லோரும் ஆண்களும் பெண்களுமாக புறப்பட்டு வேகமாக ஓடி வந்து அந்த இடத்திலே குழும்பி நிறுந்து விட்டார்கள். அந்த மிதிலை மாநகரத்திலே அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு முன்னால், அந்த கல்யாண மண்டபத்துக்கு முன்னால் சுற்றி எல்லோரும் நிற்கிறாங்க. அப்படி எல்லோரும் அங்கே நிற்கிற போது அந்த கூட்டத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லுகிறார். அவ்வளோ நெருக்கமாக நிற்கிறாங்க என்று சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்? கம்பர் சொல்கிறார், உழுந்திட இடமில்லை உலகம் எங்கனும் அழுந்தியே உயிர்க்கலாம் கலைகண்ணாயினான். அதாவது ஒரு உளுந்து போட்டால், உளுந்து நவதானியங்களில் ஒன்றாக இருக்குது இல்லையா? உளுந்து, அரிசி, பருப்பு, கேழ்வரகு, இந்த மற்ற அதாவது மூக்கடலை, மொச்சக்கொட்டை, பச்சை பட்டாணி என்றெல்லாம் சொல்லுவாங்களே இந்த நவ தானியங்கள். இந்த நவதானியங்களில் ஒன்றாக விளங்குவது இந்த உளுந்து. அந்த உளுந்தை போட்டால், உளுந்தை தூக்கி அப்படி மேலே அப்படி இறச்சோம்னா ஒரே ஒரு உளுந்து கூட பூமியில் போய் விழாது. எல்லோரும் அவங்களுடைய தலை மேலேயும் தோல் மேலேயும் அவங்களுடைய சட்டை மேலேயும் அவங்களுடைய சேலை மேலேயும் தான் நிற்குமே தவிர ஒன்று கூட கீழே விடாது. அந்தளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க கூட்டம்னு சொல்கிறார். ஆக கூட்டத்துடைய நெருக்கத்தை சொல்லுகிற போது அவர் எங்கே என்ன சொல்கிறார்? உளுந்திட இடமில்லை உலகம் எங்கனும் அழுந்தியே உயிர்க்கலாம் கலைகனாகினான். யார்? ராமன் அப்படின்னு சொல்கிறார். அந்த கூட்டத்தை நெரிச்சல் சொல்கிறார். சரி, நம்ம இதை இதோட நிறுத்துவோம். இப்போ நம்ம வேறு ஒரு இடத்துக்கு வரணும். இப்போ நம்ம தனிப்பட்ட ஒரு தலைப்பு எடுத்துகிட்ட காரணத்தினால் உளுந்தும் எள்ளும் என்ற தலைப்பிலே, கம்பன் காட்டும் உளுந்தும் எள்ளும் என்ற தலைப்பிலே இந்த பதிவை நாம் போட்டிருக்கிற காரணத்தினால் இப்போது உளுந்தை பற்றி பார்த்துட்டோம். உளுந்தை இங்கே ஓமானமாக கூடுறார். உளுந்து போட்டால் உளுந்து வேற கீழே விடாதுன்னு சொல்கிறார். அடுத்து இப்போ இன்னொரு இடத்துக்கு வருவோம். எங்கே வருவோம்னாக்கா இலங்கைக்கு வருவோம். அடுத்து என்னாச்சு? இங்கே திருமணம் நடந்தது. அடுத்து இவர் அயோத்திக்கு போனார். அடுத்து பரசுராமுடைய கர்வத்தை அழித்தார். அயோத்திக்கு போனார். அங்கே பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கைகையை அங்கே சூழ்ச்சி பண்ணால், கூனியினுடைய வார்த்தையை கேட்டு சூழ்ச்சி பண்ணால், ஆழிசோடு உலகமெல்லாம் பரதனை அழனை ஓய்க சாடிரும் தலைகள் தாங்கி
தங்கரும் தோமேல் கொண்டு பூழிவன் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாயன் ரெம்பினன் அரசன் என்றாள்னு சொல்லி அந்த கையை சொல்லிட்டார். ஆனால் என்னாச்சு? மன்னவன் பணி என்றாகிலும் பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் மடியனேன் பெற்றதொன்றோ என்னிதின் வீதியப்பால் இப்பணி தலைமையில் கொண்டேன் மின்னுளையர் காணம் என்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். அப்படியே சொன்ன உடனே அப்படியே போயிட்டார். அப்பா சொல்லிட்டாருனாக்க சரியாக போச்சு. அப்பா சொன்னாரான்னு அப்பாவை போய் கேட்கல. நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்கல. அப்பா சொல்லியிருப்பார். அதை தான் வந்து தாயாக வழங்கக்கூடிய கையை சொல்கிறாங்க. இன்னும் நம்ம ஒரு நிமிடம் கூட தாங்கக்கூடாது. தாயை சேர்ந்தொரு கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை உடனே கிளம்புறேன்னு அவர் கிளம்பிட்டார். நானும் வரேன்னு சீதா பிராட்டி வந்துட்டாங்க. எப்பவும் நிகழ்வோடு தொடரக்கூடிய தம்பி யார்? லக்குவன். அவனும் வந்துட்டான். அப்படி ராமன் லக்குவன் சீதை 3 பேரும் அயோத்தியை விட்டு புறப்பட்டு அங்கே காட்டுக்கு வந்தாங்க. அப்படியே குகனை சந்தித்தாங்க. அப்புறம் அதெல்லாம் சந்தித்தாங்க. அடுத்து வாலியை சம்மாரம் பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சது. அடுத்து இப்படியெல்லாம் இருக்கிற போது பஞ்சவடியில் வாலியை சம்மாரம் பண்ணுவதற்கு முன்னிலே பஞ்சவடியில் தங்கியிருந்தாங்க. பஞ்சவடியில் தங்கியிருக்கிற போது இங்கே சூர்பனகை வந்தா. ராமனை பார்த்தா. ராமனை பார்த்த உடனே ராமனுடைய அடைகளை வாங்கிட்டா. ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆடவன் கிடைச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அவள் ராமன் மேலே காதல் கொண்டு ராமனிடத்தில் வந்து பேச ஆரம்பித்தார். அப்போது இலக்குவன் வந்து அங்கே தடுத்துட்டான். அடுத்து பார்த்தாள். சீதையும் பார்த்தா அந்த சூர்பனகை. ஆகவே இப்போ நம்ம நேராக இலங்கைக்கு போவோம். அந்த ராமனிடத்தில் சொல்லுவோம், உனக்கு அழகான ஒரு பெண்ணு சீதா பிராட்டி இருக்கிறா, அதை நீ எடுத்துக்கோ. அந்த சீதையுடைய கணவனாக விளங்கக்கூடிய ராமபிரானை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு கணவன் மனைவியை பிரிக்கிறாவா? கணவனை நான் எடுத்துக்கிறேன், மனைவியை நீ எடுத்துக்கோ, நீயும் சந்தோஷமாரு நானும் சந்தோஷமாருன்னு சொல்கிறா. அப்போ என்ன சொல்கிறா? பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கையை திருந்த உன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்த நன் நாவில் வைத்தான் மகத்தோல் வேறு பெற்றால் இங்கனம் வைத்து வாழ்தி. மகாலட்சுமி அதாவது சரஸ்வதி கிடைச்சா உடனே நாக்கில் எடுத்து வச்சுட்டார் பிரம்மா. மகாலட்சுமி மனைவியாக கிடைச்சா உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணால் தன்னுடைய மார்பில் எடுத்து வச்சுக்கிட்டாரு. பார்வதி மனைவியாக கிடைச்சா உடனே சிவபெருமான் என்ன பண்ணால் தன்னுடைய பாதி உடலை அவர் கொடுத்துட்டு மனைவி ஆக்கினார். ஆக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை தன்னுடைய மனைவியை ஒவ்வொரு இடத்துல கொடுத்து அவங்கள தன்மைகளாக ஆக்கிட்டாங்க, தன்னை விட்டு பிரியாத மாதிரி. அந்த மாதிரி இந்த சீதா பிராட்டியும் நீ அபகரித்து கொண்டு வந்தால் நீ எந்த இடத்துலவா வச்சு வாழ போகிற, எந்த அங்கத்திலே வைத்து கொண்டு வாழப்போகிற என்னெல்லாம் கேட்குறேன். இப்படிலாம் இருந்தாங்க. கடைசியில் அவனுடைய அழகிலே மயங்கினான். சீதா பிராட்டியுடைய அழகையெல்லாம் சொன்ன காரணத்தினால சீதா பிராட்டி எப்படியாவது கவர்ந்தே ஆக வேண்டும்னு நினச்சான். அதனால் என்ன செய்தான்? அந்த தன்னுடைய தாய்மாமனாக விளங்கக்கூடிய ஒருவனுடைய முயற்சினால் என்ன பண்ணால் ஒரு மானாக போக சொல்லி மாயமானாக மாரியசன் என்று சொல்லக்கூடிய மாமனை தாய்மாமனை ஒரு மானாக உருவெடுத்து அந்த சீதை ராமனை இருக்கிற இடத்துல போக அப்படியே போகும்போது அந்த சீதையை வந்து இந்த மானை பிடிச்சி விடுன்னு கேட்பா. அந்த நேரத்தில் நீ தப்பிச்சு அப்படி வேகமாக போய் அப்படியே ராமனையும் சீதையை பிரிச்சுடு, அந்த சீதையை மட்டும் தனியாக இருக்கிற நேரத்தில் நான் போய் அவளை அபகரிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னான். ஐயோ ஏற்கனவே தாடகை சம்மாரத்தின் போதே நான் பார்த்துட்டேன்பா. எங்கள் அம்மா தாடகையும் போயிட்டாங்க, அவளுடைய மகனாக விளங்கக்கூடிய இன்னொருத்தனும் போயிட்டான், சுவாகவும் போயிட்டான். இங்கே மாரியசன் நான் மட்டும்தான் புறமுதுகிட்டு ஓடினால எனக்கு தப்பிச்சு உயிர் கொடுத்தான். இப்போ நான் பின்னால் அந்த மாயமான பொண்ணா என் கதி என்ன ஆகுதுன்னா, நீ போகிறாயா இல்லை உன்னை இப்போதே வில்லு அம்பையில் எடுத்து அடித்து உன்னை கொண்டு விட்டுமான்னா. அடப்பாவி, உன் கையால் நான் சாவதை விட அந்த ராமன் கையாலேயே சாவன்தான் சொல்லிட்டு அந்த மாரியசன் மாயமானாக உருவமெடுத்தான். அங்கே மாயமானா வந்தான். அந்த மாயமானை தேடிக்கிட்டு ராமன் போனான். அப்போ போன ராமன் இன்னும் வரலையன்றதுக்காக லக்குவனம் போனான். தனியாக இருந்த சீதையை அழக்கா தூக்கிக்கிட்டான். வான்வழியே பறந்து வந்தான். ஜடாயும் தடுத்தாங்க. கடைசியில் முடியல. கடைசியில் அசோகவனத்திலே கொண்டு வந்து சிறை வச்சுட்டான். பிறகு மாயமானை அழித்து விட்டு நேராக வந்த ராமபுரான் என்ன செய்தார்? நேராக அங்கே போகிறார். எங்கே அப்படி தேடிகிட்டே வர்றார். வருகிற போது ஜடாயு தடுத்ததையும் தெரிஞ்சிட்டார். அடுத்து சபரியை சந்தித்தார். இந்த பக்கமாக நீங்கள் போயிட்டு சுக்ரீவன் இருக்கிறான், வாலியுடைய தம்பி, அவனுடைய துணை கொண்டு நீங்கள் செய்யுங்கன்னார். அப்படியே சுக்ரீவனிடத்தில் வர்றாங்க. சுக்ரீவனிடத்தில் வருகிற போது ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கிறார். விருந்து உச்சாரம் செய்யும்போது எங்கப்பா அவனுடைய மனைவின்னு கேட்குறார். ஐயோ, என்னுடைய மனைவியை வாலி அபகரிச்சிட்டான உடனே என்னுடைய மனைவி செய்தியை நான் பிறகு மீட்டுக் கொள்கிறேன், உன்னுடைய மனைவியை நான் உடனே மீட்டுத் தருகிறேன்னு சொல்லி எங்கே இருக்கிறார் அந்த வாலின்னு காட்டு அந்த வாலியுடைய இருப்பெடுத்து சென்று அந்த வாலியை அங்கே சம்மாரம் செய்துவிட்டு திருப்பி சுக்ரீவனோடு கிளம்புறார்.
அங்கே சேது அணை கட்டப்படுகிறது. அங்கே இலங்கையிலே சென்று சேருகிறார். கடைசியில் ராவணத்தில் பேச்சுவார்த்தைக்கு அனுமன் தூது போகிறான். கடைசியில் அடுத்து அங்கதனம் ஒரு முறை தூது போகிறான். கடைசியில் அந்த ராவணன் என்ன சொல்லிட்டான், ஆவியை விட்டாலும் விடுவேனே தவிர நான் சீதா தேவியை விட மாட்டேன். எப்படியா நான் வந்து அவளுடைய மனசை மாற்றி, அவனுக்கு ஒரு சாபம், விருப்பமில்லாத பெண்ணை தொட்டால் தலை சுக்குநூறாயிடுன்னு ராவணன் சாபம். அதனால் விருப்பம் இருந்து உறவு கொள்ளணும். ஆகவே சீதையினுடைய விருப்பத்தை எப்படியாவது என் மேல் வரும்படி நான் செய்து நான் பொறுத்திருந்து அவளை மனைவியாக்கி கொள்வேன்னு சொல்லிட்டு அசோகனத்திலே செய்து வச்சிருந்தான். கடைசியில் என்ன ஆச்சு, விடுறையா இல்லையான்னா விடமாட்டான்னா, ஆவியை விட்டாலும் சீதா தேவியை விடமாட்டேன்னு உடனே அங்கே சண்டை வந்தது. 10ஆம் நாள் போரில் அங்கே ராவனுடைய அம்பினாலே அங்கே ராவணன் மீண்டு கிடக்கிறான். எப்படிப்பட்ட ராவணன், முக்கோடி வாழ்நாளும் 3 கோடி எனக்கு வாய்ஸுன்னு சொல்லிட்டு பிரம்மாகிட்ட வானம் வாங்கினான். அது மட்டும் இல்லை, எக்கோடி யாராலும் வெல்லப்படாய், யாராலையும் நீ வெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சிவபெருமானன் கொடுத்த வரம் ஒன்று இருக்குது. ஆகவே நவக்கிரகங்களை எல்லாம் தன்னுடைய மாடிக்கு படிக்கட்டாக போட்டு அது மேலே ஏறி நடந்தவன். அப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் படைத்தவன், தேவர்களையெல்லாம் அச்சுறுத்தியவன். ஆகவே இப்படிப்பட்ட ராவணனாக இருக்க ஒரு காலத்தில் கைலை மலையே அப்படியே தூக்குனவன். கைலை மலையே போனான். அப்படியே தூக்க முடியுமான்னாங்க, தூக்கிட்டான். தூக்கின உடனே பார்த்தார் சிவபெருமான், என்னடா இது நம்ம மலையே இவ்வளோ பெரிய மலையை அவன் தூக்குறான்னாக்கா அவனை இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தினார். அழுத்தின உடனே அவனுடைய கை நசுங்கி போச்சு. கை நசுங்கி போச்சு. கை அவனுக்கு லாஸ் ஆகி போச்சு. அதுதான் திருவரந்தவாரியார் கூட சொல்லுவார், அந்த ராவணனுடைய கை அங்கே லாஸ் ஆகிட்டனால்தான் அந்த இடத்துக்கு கைலாசனே பேர் வச்சுன்னு சொல்லுவார், தமாஷா சொல்லுவார். ஆக அப்படியெல்லாம் இருந்தவன் கடைசியில் என்னாச்சு, ராமனுடைய பானத்தினால எல்லாருடைய வரத்தையும் அது உருவி, அதாவது எல்லாருடைய வரத்தையுமே அது உருவி எல்லாத்தையும் ஒன்று இல்லாத பண்ணிடுச்சு. அதனால் என்ன ஆச்சு, அங்கே ராவணன் அங்கே செத்து விழுந்து கிடக்கிறான். ஐயோ, இப்படிப்பட்ட ராவணனா, இவ்வளவு ஆற்றல் படைத்த ராவணனா, இவ்வளவு சாகசங்கள் செய்த ராவணனா, அஷ்டதிக்கு யானைகளெல்லாம் சண்டை போட்ட ராவணனா, இப்படி ஒரு அம்பில் போய் விழுந்து கிடக்கிறானே, ராமன் விட்டு அம்பினாலே விழுந்து கிடக்கிறானேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அழறாங்க. எல்லோரும் வந்து கூட்டிட்டாங்க. அங்கே கடைசியில் மண்டோதரியும் வருகிறாள். அதாவது ராவணனுடைய மனைவி மண்டோதரியும் வருகிறாள். மரங்களும் மலைகளும் அழுதனான்னா, மரங்களும் மலைகளும் அழுத மாதிரி அவள் அழுகையை பார்த்து மரங்களுக்கும் மலைகளுக்கும் கூட இறக்க வந்துட்டு தான் அழுத ஆரம்பிச்சிடலாம். அப்படி வேகமாக வந்து அந்த ராவணன் மேலே விழுந்து அழுகிறாள். அரக்கர்மார்களெல்லாம் படைத்தலைவர்களெல்லாம் உயிரோடு உயிரோடு இருக்கக்கூடிய படைத்தலைவர்கள், சேனாதிபதிகள் மற்றும் சேனையில் இருப்பவர்களெல்லாம் அங்கே வந்து சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுதும் மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சு. இவ்வளோ பெரிய கூட்டத்தை இந்த இடத்துல பார்த்ததே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்தது. அந்த மிகப்பெரிய கூட்டம் வருகிற போது அங்கே கம்பர் எழுதுகிறார், வெள்ளருக்கும் சடைமடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர்குந்தல் ஜானகியை மனிச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கிறதை உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழை என்று அங்கே மண்டோதரி கண்ணீர் விட்டு அழுகிறாள். இந்த இடத்துல என்ன செய்கிறார், எள்ளிருக்கும் இடமின்றி அந்த கூட்டத்தை பார்த்துட்டாக்கா அந்த ராவணனுடைய உடல் இறந்த இடத்துல வந்து நின்ற கூட்டத்தை பார்த்தாக்கா அப்படியே எள்ளை தூக்கி அப்படி மேலே வீசணும்னாக்கா ஒரே ஒரு எள்ளு கூட கீழே பூமியில் போய் விடாது. எல்லாம் அவங்களுடைய தலை மேலேயும் அந்த தோல் மேலேயும் அந்த சட்டை மேலேயும் தான் இருக்குமே தவிர ஒரே ஒரு எள் கூட கீழே விழாது. ஏனென்றால் ஒரு எள் கீழே விழக்கூடிய அளவுக்கு கூட அங்கே இடைவெளியே இல்லை. அந்த அளவுக்கு நெருக்கமான கூட்டம் இருந்தது என்பதை இங்கே கம்பர் பதிவிடுகிறார். அடுத்து இதை பற்றி கம்பரிடத்தில் இப்போ இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவோம். இப்போ கம்பர்கிட்ட கேட்டாங்க. கம்பர்கிட்ட கேட்கும்போது ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடக்கிற போது வந்த கூட்டத்தை பற்றி சொல்லுகிற போது உளுந்து போட்டால் உளுந்து விழாத கூட்டம்னு சொன்னீங்களே, இங்கேயும் அதே மாதிரி உளுந்து போட்டால் உளுந்து விழாத கூட்டம்னு சொல்லாமல் எள் போட்டால் எள் விழாத கூட்டம்னு சொல்கிறீங்களே, இந்த எள் போட்டால் எள் விழாத கூட்டத்தை நீங்கள் அங்கோட சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டபோது அப்போது கம்பர் சொன்னார், ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடக்கிறது, அது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி. அந்த மங்களகரமான நிகழ்ச்சியிலே மங்களகரமான தானியமாக விளங்கக்கூடிய உளுந்து என்று சொல்லக்கூடிய தானியத்தை நான் பயன்படுத்தி உளுந்தை போட்டால் உளுந்து கீழே விடாத அந்தளவுக்கு நெருக்கமான கூட்டம் என்று சொன்னேன். ஆனால் இங்கே நடப்பது ஒரு துக்க நிகழ்ச்சி. ஆக அந்த துக்க நிகழ்ச்சியிலே அந்த உளுந்தை சொல்லக்கூடாது என்பதற்காக நான் எள்ளை பயன்படுத்தினேன். எள் என்பது ஈமைக்கிரையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு தானியம். அது மட்டும் இல்லை, எள்ளும் தண்ணீரும் வச்சு தான்
அங்கே தான தர்மங்களை சொல்லி செய்வாங்க. அந்த ஒரு பொருளை தத்தம் கொடுப்பாங்க. ஆக அப்படியெல்லாம் எள் என்பது ஒரு கீழான பொருளாக கருதப்படுகிறது. ஈமைச்செறி கிரிகளிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட எள்ளை அந்த ராமன் சேரியின் திருமணத்தில் வைக்கக்கூடாது மங்களகண்டத்தில் என்பதற்காக அங்கே உளுந்தை வைத்தேன், இங்கே எள்ளை வைத்தேன் என்று சொன்னார். ஏன்னா எள் என்பது சொல்லுவதில்லை. கடலையிலிருந்து வருகிறது கடலை எண்ணெய், தேங்காயிலிருந்து வருகிறது தேங்காய் எண்ணெய். ஆனால் எள்ளிலிருந்து வரக்கூடிய எண்ணெயை எள்ளெண்ணெய் என்று சொல்லுவதில்லை. எள் அமங்கல பொருளாக இருக்கிற காரணத்தினால், எள் ஈமக்கரியிலே பயன்படுத்தக்கூடிய சொல்லுக இருக்கிறதால் எள் எண்ணெய் என்று சொல்லாமல் அதை வேறு ஒரு சொல்லாலே நல்லெண்ணெய் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே பெரியோர்களாலே, மூதாதையர்களாலே, நம்முடைய முன்னோர்களாலே அமங்கல பொருள் என்று கருதப்பட்ட எள்ளை அமங்கல நிகழ்ச்சியாக விளங்கக்கூடிய இந்த ராவணனுடைய இறப்பிலே வைத்தேன். உளுந்து என்பது மங்கள பொருளாக இருக்கிற காரணத்தால் அந்த மங்கள பொருளை ராமன் திருமணத்திலே நான் பயன்படுத்தினேன் என்று சொல்லி அங்கே விளக்கம் அளித்தார். ஆக கம்பருடைய ஆற்றலை, பெருமையை அங்கே எல்லோரும் அறிந்து கொண்டார்கள். பொதுவாக ஆனால்தான் அவர் கம்பருக்கு மிகப்பெரிய பேர். ஆனால்தான் அவரை கம்பரை கவி சக்கரவர்த்தி என்று சொல்கிறோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு போல் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொல்லி இங்கே புலவர்களெல்லாம் பாராட்டுகிறார்கள். பாரதியார் சொல்லுகிறார், யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் எங்கனுமே கண்டதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே அப்படி கம்பனுக்கு அவ்வளோ பெரிய பெருமை வந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர் மிகப்பெரிய இராமாயண காவியத்தை எழுதினார். 12,016 பாடல்களை எழுதினார். ஆக இவ்வளவு பாடல்களை அவர் எழுதி கூட கரைசரி காண்டம் 7 கதைகள் 1800 பரவரும் சமரம் 10 படலம் 128 விருத்தம் 12,116 சொல்லுவார். அதாவது 7 காண்டங்கள், 10 சமரங்கள், 96 வகையான சண்டை பாடல்கள், 128 படலங்கள், ஒரு இராமாயண கதையிலே வரக்கூடிய கிளைக்கதைகள் 1800 கிளைக்கதைகள், 12,016 பாடல்கள். ஆக இப்படிப்பட்ட இலக்கியத்தை, இப்படிப்பட்ட இதிகாசத்தை, இப்படிப்பட்ட இராமாயணத்தை, இப்படிப்பட்ட ராமனுடைய கதையை அவர் எழுதுகின்ற போது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், எங்கெங்கெல்லாம் எந்த வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிற காரணத்தினால்தான் அவர் கம்பர் கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுகிறார் என்று சொல்லி, ஆகவே கம்பர் உளுந்தை எப்படி பயன்படுத்தினார், எந்த இடத்திலே பயன்படுத்தினார், எள்ளை எந்த இடத்திலே பயன்படுத்தினார், எவ்வளவு லாபகமாக பயன்படுத்தியிருக்கிறார், எவ்வளவு அந்த சாஸ்திரத்திற்கும் சம்பிரதாயத்திற்கும் அந்த மங்கள பொருள்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டிய விதத்திலே பயன்படுத்தினார் என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மங்கள நிகழ்ச்சிக்கு உளுந்தை பயன்படுத்தினார், அமங்கல நிகழ்ச்சிக்கு அமங்கல பொருளாக விளங்கக்கூடிய எள்ளை அங்கே பயன்படுத்தினார் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த பதிவை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் அடிக்கடி உங்கள் மொபைலுக்கு வந்து சேர ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.